அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு வக்து தொழுகை ஒருவன் விட்டாலும் அவனை கூப்பிட்டு அவனை அழைத்து அவனுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், தௌபா செய்ய சொல்ல வேண்டும். தௌபா செய்யாத பட்சத்தில் அவனுடைய கழுத்தை வெட்ட வேண்டும். சுப்ஹான். இங்க முஃப்தியாக இருந்து வஃபாத்தான ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இப்னு பாஸ் என்று நம்ம சுருக்கமாக சொல்லக்கூடிய, ஒரு வக்து தொழுகை ஒருவன் வேண்டும் என்று விட்டால் அவன் மரணித்தால் குளிப்பாட்டக்கூடாது, கஃனிடக்கூடாது, ஜனாசா தொழுகை நிறைவேற்றக்கூடாது, முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்களில் அவனை அடக்கக்கூடாது. தொழலைன்னா என்ன பண்ணணும்? கூப்பிட்டு வச்சு சொல்லி பாருங்க, உங்க பேச்சை கேட்கலையா கழுத்தை சீவிடுங்கிறார். ஒரு ஆள் தொழலைன்னா அவர் பெரும்பாவி, அதுல மாற்று கருத்து இல்ல. அவர் தௌபா செஞ்சு திருந்தினாதான் உண்டு, இல்லைன்னா அல்லாஹ்விடத்துல தண்டனை அனுபவிக்கணும். இது மார்க்கம் சொல்லக்கூடியது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தா அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்ட கூடாது, கஃன் இடக்கூடாது, முஸ்லிம்களுடைய மையவாடியில அவரை அடக்கம் செய்யக்கூடாது. அவர் ஒரு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறார் என்றால் அந்த திருமணத்தையே ரத்து செய்ய வேண்டும். இதெல்லாம் யாரு சொன்னா? சஹாபாக்கள் புரிந்ததை போல புரிவதுதான் சலஃபியா கொள்கைன்னு மக்களிடத்துல மடைமாற்றம் சொல்வதற்காக ஒரு அலங்கார வார்த்தையை சொல்றீங்களே, இத எந்த ஹதீஸிலிருந்து எடுத்தார் அகமதிமா? எந்த குரான் வசனத்திலிருந்து எடுத்தார்? குரான் வசனத்துல சொல்லப்படாத, ஹதீஸ்ல சொல்லப்படாத ஒண்ண மார்க்கம்னு மக்கள் மத்தியில விதைக்கிறீங்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் வேணா? இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு நேர் முரணான கொள்கையை இவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம்.